அந்த குழந்தையுடைய தந்தையார் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கானா? உன் மனதில் உள்ள அவநம்பிக்கை வரக்கூடியவங்க அந்த பிள்ளைய முழுமையா பார்க்கலாம் என்ன செய்யறதுங்கிற ஒரு துயரம். அதனால அந்த பிள்ளைகளை ஒரு பருவம் வர நீயே வளர்த்துக்கா. அதுக்கு வேண்டிய செல்வமும் துணையும் நான் தாரேன். குறிப்பிட்ட காலம் கடந்து தந்தையாரால் ஏற்றுக்கொள்ளும்படியும் பார்க்கும்படியும் வகையை வகுத்து தாரேன். காலை வரலாம். கருப்புசாமி, என் பிள்ளைக்கு தொழில் அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாருமா? ஆமா, வேண்டாம் ஆத்திரப்பட வேண்டாம். நாம உட்கார்ந்து யாருக்கு இன்னொரு படப்படப்பட கொடுக்குறீங்க. நிதானமா வந்து உட்காரலாம். என்ன படிச்சிருக்காரு தம்பி? 9 லட்சம் டிபார்ட்மெண்டா? வேணாம் முடிக்கா? இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு கம்பெனி அவனை கூப்பிடுவாங்க. வேலை கிடைக்கும், நல்லா இருக்கும். வேற என்ன வேணும்? முதல்ல இதை அமைச்சு தானே, அடுத்து ஆரோக்கியம். கருமசாமிக்கு சாமி, நாங்க தொழில் நடத்தி நஷ்டப்பட்டுட்டோம், எங்களை நல்லாக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாரு? பாப்பா. என்னம்மா தொழிலே? என்ன தொழில் பண்ண? இன்னும் 2 தடவை காரணம் நல்ல மனதுக்கு போகிறாங்க. வரலாம். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு போய் பார்த்தேன். உங்களுக்கு சரியான நேரங்களில் கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுத்தேன் இல்லையா? அதனால அடுத்து நடத்தக்கூடியதுல லாபத்தை பேணி வைக்காத காரணத்தால அடுத்து நடத்துறதுல வந்து ஒரு தடையும், நடத்த முடியாத அளவுக்கு உங்க மேல ஒரு பேட் இன்ஃபர்மேஷனும் உருவாயிடும். அதனால எந்த கம்பெனியில் ஒன்று கேட்டாலும் உங்களுக்கு போலி இறக்க மாட்டாங்க. அதனால இடமாற்றம் தேவையா, வேற ஆள் பேர்ல நடத்தலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமையை நான் உருவாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? தப்புதான் விட்டது. மீண்டும் அந்த தொழிலை பார்க்கலாம்னு உத்தரவு. இல்லையா? வேற தொழில் வகுத்து தரணும் அவங்களே. அதே தொழில அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு, நீங்க தானே மறுக்கிறீங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு சாதகமா வரும். வெற்றியாக்கி தர, மீண்டும் இதே தொழிலை தொடங்க, பணமும் தர, படி வகுப்பும் தர, இன்னொருத்தர் பேர்ல நடத்தி பணம் நம்ம அடைக்கணும். அதே திருப்பூர் எல்லை கடன்களால் வேதனைப்பட்டு வந்த மகன் தலைவன் தலைவியா 2 பேரும் வந்துருக்கீங்களா? திருக்காக்கா எங்கேயும் தெரியாது. இன்னொரு தடவை ஒரு முறை கால் எடுத்துவாங்க.
கருப்பராயன் சுவாமி இருக்காராப்பா? எங்க இருக்காங்க? உங்க தோட்டத்துக்குள்ளே இருக்காங்க. 3 வருஷ காலமா உங்களுடைய தொழில்ல விவசாயத்துல மனவேதனையும் அதிகபட்சமான கடன்களும் உங்களுடைய இடம் உங்க கைவிட்டு பெயருங்கிற ஒரு ஐயப்பாட்டான உணர்வும் உங்க உள்ளத்துல வரும் உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி உங்களை மீட்டி தந்தா போதும்னா அறுபது நாட்கள் கழித்து அந்த இடத்தை விட்டு தந்தோம்னா 5.5% கூடுதல் வச்சு இப்ப வந்தீங்கன்னா 10% உங்களுக்கு குறைவாக. எப்ப வேணும்? 60 நாள் பொறுத்துக்கலாமா? நல்லவரா கொண்டு வந்து சேர்க்கிறேன். கால் வந்துவாங்க. இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் போய் 60 நாள் அதுக்கு சக்தி. இந்த கனியை வீட்டில் வை, பணம் வரும். தொழிலையும் நல்லா இருக்குதானே? எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. சாப்பிட்டு போங்க. 60 ஒரு வார்த்தை கேளுமா? செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை தான். எழுபத்தொருப்பா செப்டம்பர் வந்து அவகாசம் இருக்க. கருதாமிக்கு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டு கேட்க வந்தது யார்? ஆத்திரப்பட்டு வராத. உன் புரிஞ்ச எங்க இருக்காரு? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இன்னொருத்தர் கேட்க வந்திருக்காங்க. ஒன்று எழுதினோம் வா. கல்யாணத்துக்கு சம்மதிக்கானா? உனக்கு தான் அந்த உத்தரவு. காலம் மனசு 70 வயசுக்கு மேல வந்து காலம் அன்னைக்கு ஒரு அவர் அண்ணா சொன்னாரு, வயசு இருக்கிறானே 70 வயசு என்னப்பா என் பொண்டாட்டி எனக்கு வேணும். சரி சந்தோஷம். இன்னும் உன் மனதை அறப்பாடு ஒழுங்கா உன் உள்ளத்தை சாமிட்ட கொடுத்தாரு. உட்கார். உன் பிள்ளைய நான் குற்றவாளின்னு சொன்னா நீ ஏத்துக்கிடுவியா? ஏத்துக்கிடுவியா? அவன் குற்றவாளி தான், சந்தேகமே கிடையாது. அவன் முதல்லயே கல்யாணத்துக்கு சம்மதிச்சது அதை விட ஒரு பெரிய குற்றம். ஆனா இப்ப அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நான் நினைச்ச வழிக்கு போவோம்னு சொல்றாளே, அது அதை விட குற்றம். அத மாதிரி உன் பிள்ளைய ஒருத்தன் கட்டிக்கிட்டு அவன் செஞ்சாலும் நீ ஒத்துக்கிடுவியா? உன் பிள்ளை அதை செய்துலாம் கால் வச்சுருவான். கருதாமிக்கு உன் பிள்ளையினுடைய மனதை சீர்திருத்தி கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு வாழ வைக்க. கருதாமிக்கு கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்த பெண்ணடியாள். ஆம்பளை யாருக்கு இருக்கு? நீ காட்டு. வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வந்திருக்காங்க. அது யாரு? யாருக்கு டாக்டர் இல்ல? போடா யாருக்கு? யாருக்கு? மகளுக்கு. நெல் இங்கே மேல காலம் மகள். இல்லாத கடை சரியான பாதுகாப்பும் உழைப்பும்
ஒத்துழைப்பும் இல்லாத குடும்பம் உன் குடும்பம். உன் சாமர்த்தியத்தில் இதுவரை வண்டி ஓடிடுது. ஆனா இப்ப இந்த கடனை தீர்க்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இல்லை. அதனால எப்படியாவது கருப்புசாமி நீ தான் இந்த நிலைமையிலிருந்து என்னை காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா என் உயிர் தான் அதுக்கு காணிக்கன்னு சொல்லி வந்திருக்கேன். காரணம் பாத்தியா, ஒருத்தருக்கு கடன் இருக்கு. ஆனா ஒருத்தருடைய நோக்கத்துல எவ்வளவு அழுத்தம் இருக்கு தெரியுதா? என்னப்பா கண்ண முடிக்கா முந்திய நீட்டிக்கா மகனே, உன் வீட்டுக்குள்ள பணம் வந்து சேரும். உன் கடன் எல்லாம் தீரும். செம்மையாக நல்லா சாப்பிட்டு வீட்டுல பிள்ளைக்கு உடல்நிலை தருங்கன்னு கேட்டு வந்த மகன் பாடா உத்தரவு முடிஞ்சது. அடுத்துதான் கைவிட பாட்டிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். சரியில்லைன்னு சொல்றது உடம்பா மனசா? பக்கத்துல வாடா. இன்னும் ஒரு கிட்ட 60 பாயிண்ட் சக்தி ஒன்று இயங்க வைத்து விடலாம். மருத்துவத்தால் உன் பிள்ளைக்கு உயிர் வேதனை வராது, உயிர் கண்டம் வராது. காப்பாற்ற வா. உன் பிள்ளைக்கு ஒரு கிட்னியை இயங்க வச்சு தாரேன். மருத்துவத்தால் பலனடைவாள், உயிர் வாழ்வாள். மனக்குழப்பம் இல்லை, தெளிவா இருக்கும். கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு ஈரோடு ஈரோடு பக்தராக ஈரோடு ஈரோடு சிவஸ்தலம் பயணம் செய்யும் மகள் சிவனடியாரா இருந்து பயணம் செய்யும் மகள் ஈரோடு சிவன் கோயில் பயணத்தை நோக்கி வந்த மகள் சொன்னார். எந்த கோயிலுக்கு பயணம் வச்சிருக்க? பாத யாத்திரை